கேரள மாநிலம் பாலக்காட்டில் பயணிகளை ஏற்றுவது தொடர்பான போட்டியில் 2 தனியார் பேருந்துகளின் ஊழியர்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம். இந்த சம்பவம் குறித்தான தகவல்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரசாத். வணக்கம். இந்த மோதலில் ஈடுபட்டவங்க மேல ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா? மேலும் அங்கு நிகழ்ந்தது என்ன, விவரமா பதிவு செய்யுங்க. வணக்கம். கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியிலிருந்து எர்ணாகுளம் செல்கின்ற தேசிய நெடுஞ்சாலையில் மருதம் ரோடு சந்திப்பு உள்ளது. இந்த சந்திப்பில் அவ்வழியாக வந்த 2 தனியார் பேருந்து திடீரென 2 பேருந்துகளும் நிறுத்தப்பட்டு அதில் இருந்த ஊழியர்கள் சாலையில் இறங்கி ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டனர். இந்த சம்பவத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த பயணிகளும் பொதுமக்களும் உடனடியாக காவல்துறைக்கு விரைந்து தகவல் அளித்தார்கள். அதன் பேரில் விரைந்து சென்ற போலீசார் அந்த பிரச்சனையை தீர்த்து அவர்கள் 6 பேரை கைது செய்து அழைத்து சென்றார்கள். அவர்களிடம் விசாரித்த போது ஒரே நேரத்தில் அந்த சாலையில் இயங்கிய 2 பேருந்துகளுக்கும் இடையே பயணிகளை ஏற்றுவது தொடர்பாக ஏற்கனவே பிரச்சனை இருந்து வந்ததாகவும் இன்றும் தொடர்ந்து அந்த பிரச்சனை நிலவியதை தொடர்ந்து அவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டதாக தெரிய வந்தது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த ஒரு பேருந்தினுடைய நடத்துனர் ராஜேஷ்குமார் போதையில் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர் உட்பட 6 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி பிரசாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.